திப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து திருமணத்தில் ஸ்தாபகர் தோற்றுவருமாய ஐயா சுவாமி மகேஷ் அவர்களுக்கு ஆலய தலைவர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் திருவார்த்தை கேட்ட தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. எல்லாம் அல்ல திருவருளும் குருவருளும் நிறைந்திருக்கின்ற இந்த கந்த சஷ்டி விழாவிலே 3ஆம் நாள் விழாவானது மிக சிறப்பான முறையிலே நமது ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகமெங்கும் இருக்கின்ற முருகன் ஆலயத்தில் இந்த கந்த சஷ்டி விழாவானது இப்போ பார்க்கின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லோரும் பாராயணம் பண்ணும்போது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் உடல் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று சதா சர்வகாலமும் முருகனே நினைந்து வாழ்ந்த குருநாதர் நிர்வானந்த வாரியார் சுவாமிகளையும் வணங்கி இந்த ஒரு அற்புதமான நாளிலே உயர்ந்தவர்கள் மத்தியிலே என்னை பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய ஆலய தலைவர், ஒரு அற்புதமான தலைவர், இந்த ஆலயத்தை மிக அழகாக அமைத்து நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய டாக்டர் சுரேஷ் அவர்களே, சற்று முன்பு சிறப்பு அறிவிப்பாளராக திகழ்ந்து வருகின்ற கலைவாணி அவர்களே, தமிழ்வாணி அவர்களே மற்றும் முருக பக்தர்களாகிய உங்கள் அத்துணை பேரும் வணங்கி என்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்துக்களுக்கு கோயிலுக்கு போனால் ஒரே ஒரு விஷயம் பிடிக்காத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் பிடிக்கும் கோயிலுக்கு போனால். தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? அதாவது இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு புத்திமதி சொன்னா பிடிக்காது. விறுவிறுன்னு வரணும், சாமி கும்பிடணும், பாடணும், பேசணும், போயிடணும். நம்ம ஆலயத்தில் அப்படி இல்லை. தத்து அவர்கள் கும்பாபிஷேகத்திலே அன்னைக்கு சொன்ன மாதிரி 3 நாள் பேச வச்சுட்டாருங்க. அப்படின்னா கேட்பதிலே ஒரு ஆனந்தம் இருக்கு என்று எண்ணி நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கின்ற போது பேச எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யாரு நல்லா கேட்குறீங்களோ படைச்சுக்குவீங்க. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சொந்தமா மூடிடும். எல்லாத்தையும் உங்களால சொந்தமா மூட முடியும். கண்ணு பாருங்க சொந்தமா மூடும், வாய் பாருங்க சொந்தமா மூடலாம், கை பாருங்க சொந்தமா கட்டிக்கலாம், மனுஷன் கூட சொந்தமா மூக்க அடிச்சுக்கலாம், தியானம் பண்ணலாம். காதை மூட முடியுமா? சொந்தமா மூட பாருங்க முடியுமா? முடியுமா? முடியாது. நான் அப்படித்தான் அப்பா தமிழ் பள்ளிக்கூடத்தில் பேசும்போது காதை மூட முடியுமான்னு கேட்ட ஒரு பையன் சாமியை மூட முடியும்ட்டான். எப்படி மூட போறான்னு நினைச்சா கையெடுத்து போய் மூட போறான்னு நினைச்சேன். இல்ல, அவன் எப்படி நம்ம மூடனா இப்ப உள்ள பிள்ளைங்கிட்ட பார்த்து பேசணும். பயமா இருக்கு பேசுறதுக்கு. அவன் இந்த 2 கைய அப்படி கொண்டு போறான் மூடுறதுக்கு. நான் மூடிடுவான், மூட முடியல. நல்ல வேலை அவ்வையாரே முடிவானு பயந்துட்டேன். செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இது காது அவ்வளவு பெரிய செல்வம். அதான் பெண்கள் பாருங்க பெரிய பெரிய தோடா போட்டுருப்பாங்க. ஏன்னா செல்வத்தோட செல்வம் சேர்க்கும். ஒண்ணு பெருசா போட்டா கூட பரவாயில்ல, செல்வம் 4-5 போட்டுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்க செல்வத்தில் செல்வம். என்னோட செல்வத்தை காட்டுறதுக்கு எனக்கு காது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதான் காதுல போட்டிருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் பேச்சு முடிச்சுக்கிறேன், எல்லாரும் இனியே பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு யார் சொன்னா பிடிக்காது. வீட்டுல பிரச்சனை பாருங்க, ரொம்ப வீட்டுல பிரச்சனை. ஏன்னா ஹஸ்பண்ட் சொன்னா ஒய்ஃப் கேட்கறது இல்லை, ஒய்ஃப் சொன்னா ஹஸ்பண்ட் கேட்கறது இல்லை, அப்பா அம்மா சொன்னா பிள்ளைங்க கேட்கறது இல்லை, குரு சொன்னா சிஷ்யம் கேட்கறது இல்லை,
தலைவர் சொன்னா தொண்டன் கேட்கறதில்ல, அதான் பிரச்சனையா. ஆனா நல்லவரை என் பேச்ச கேட்கறதுக்கு எல்லாரும் என்னையே பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சுருக்கமா பேசி முடிச்சேன். சரிங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு யாரும் இல்லை. சஷ்டில மனதை பறி கொடுக்காதவர் எவரும் இல்லை. சும்மாவாது முருகனாலே எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அதுல இந்த முறை பார்க்கிற பிள்ளைங்களா நிறைய உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும் கோயிலுக்கு. நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நிறைய கேட்க வைக்கணும். நல்லா கேட்க கேட்க செல்வத்தின் செல்வம் செவி செல்வம் நல்லா கேட்கணும். நீங்க எல்லாம் நல்லா கேட்கறீங்க எண்ணி நான் பேசி முடிச்சுக்கிறேன். நம்ம பார்வதி பதையே. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும். குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சண்முகம் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்திருக்கும்போது நான் என்ன செய்யும்? வினை ஏதாவது செய்ய முடியுமா? முருகன் இருக்கிற நம்பிக்கையோட இதை கும்பிட்டு பாருங்க, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட கடவுள் முருகப்பெருமான். கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது. ஆக இன்று நமது தமிழ்வாணி சொன்னது போல கந்தன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலான்னு இருக்கேன். தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன், குறிக்கோள் இல்லாதவன் குறை மனிதன். குறிக்கோள் உள்ளவன் மட்டும்தான் ஜெயிப்பான். குறிக்கோள் உள்ளவன் தானும் வளர்வான், மற்றவர்களும் வளர வைப்பான். அதை நான் அன்னைக்கு பார்க்கிறேன். தத்து அவர்கள் ஒரு சின்ன பையன் முன்னே அவங்க தான் பாடலாம் கொடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து, அது பூஜை நேரத்தில் அந்த பையன் முருகன் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ஒரு பாராட்டு தெரியுங்க. எல்லா பையனும் கொடுக்க மாட்டாங்க. பாராட்டுறது வந்து உங்க பேருக்கு பிடிக்காது. நீங்க பாராட்டு கத்துக்குங்க. நல்லா முடிஞ்ச அளவு வைஃப் ஹஸ்பண்ட் முதல் பாராட்டுங்க. எல்லாத்தையும் பாராட்டுவாங்க, ஹஸ்பண்டை பாராட்ட மாட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் எல்லா பெண்களையும் பாராட்டுவாங்க, மனைவியை பாராட்டணும். எப்ப நீங்க மற்றவங்களை பாராட்டுறீங்களோ நீங்க ஜெயிச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பெண்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு நிக்க வச்சு விபூதி எடுத்துட்டு போய் நீங்க உங்க ஹஸ்பண்டை பார்த்து சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அப்ப பம்பரமே சுத்துவான். அடியே ஐயோ வாழ்றாய், நல்லா தானே இருந்த, என்னாச்சு? இன்னைக்கு முருகனுக்கு போய் சாமி கூட போனோம், அங்க சாமி ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஹஸ்பண்ட் மதிக்க சொன்னாரு அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மாவாது சுவாமி தாங்களை இவ்வளவு நாள் நான் எதிர்த்து பேசிவிட்டேன், போன வாரம் எத்தி கூட பேசியிருக்கிறேன், இன்று கந்த சஷ்டி 3ஆம் நாள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். நீங்க தேவி ஐயோ வாழ்றாய், என்னடி ஆச்சு உனக்கு? மாத்துங்க, சிஸ்டம் மாத்துங்க, ஹாப்பியா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். நான் சொன்ன ஒரு அம்மா அடிக்குது, ஒரு அம்மா கேளு நல்லா, இவன் பிரச்சனை சொன்னா கேளு, எழுத்து பேசலாம், பிரச்சனை தான் அதிகம். ஹாப்பியா இருக்கும். கோயிலுக்குள்ள வந்து அது முருகனை கும்பிட்ட பிறகு நீங்க சந்தோஷமா உங்களுக்கு ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஏன்னா முருகனை கும்பிட வந்துட்டாலே இயல்பாக மகிழ்ச்சி வந்துடணும், சந்தோஷம் வந்துடும். மகிழ்ச்சியா இருந்தா இளமையாயிருவீங்க. பாதி வியாதி அதிலே போயிடும். எத்தனை பிள்ளைகள், எத்தனை குழந்தைகள், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ கூறு பொறுப்பது உண்கலன்னு அழகா பாடிட்டு மகிழ்ச்சியா வாழ தெரியலன்னா யார் மேல போறாரு? சும்மா பாடுறது ஒப்புக்கு பாட முடியாது. அற்புதம். ஆக தலைப்பு இல்லாம பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன், குறிக்கோள் உள்ளவர். இதுவர் போன்ற தலைவர்கள் எல்லா கோயில் இருந்தா குறிக்கோளோட இருந்தா சொற்பொழிவு நிகழ்ச்சி எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா வரும். அவருக்கு மீண்டும் பாராட்டுகளை சொல்லி இந்தியாவில் ஒரு பழமொழி, ஆளும் வேணும் கையை தூக்கி சொல்லணும், ஆளும் வேணும். அம்மா எந்திரிமா, சீக்கிரம் எந்திரி, மணியாவது. ஆளும் வேணும் 4 பரவாயில்லையா? பாலும் தேனும் அதுதான் தெரியாது. சரி 2 சொல்லிட்ட, பரவாயில்ல, சீக்கிரமா மணியாவது. பாப்பா வேற யாரும் சொல்றாங்க. ஆளும் வேணும்
பல்லு குருதி 4 2 போய் உட்காருமா வாங்கிட்டேன் நீங்க கண்டசேஷன் வெரி குட். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, 6 வேலும் பல்லு குருதி. நல்லா கேட்கணும். நான் ரொம்ப எளிமையா தான் பேசுறேன். ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க, தமிழ் தெரியாதுங்க. அவங்களுக்கும் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி பிள்ளையார் வராரு, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. 4 2 சொல்லு குருதி, பாவம் செய்யணும் உடம்புக்கு உறுதி, வேலும் மயிலும். அதான் இனி பாவமா பாக்குறீங்க. என்னடா சொல்ற கேள்வி கேட்கிறேன். நல்லா கேட்டுங்க, சுருக்கமா முடிச்சுற. 6 மேலும் பல்லு குறிக்குன்னா ஆலங்குச்சியும் வேப்பம் குச்சி இருக்குல்ல, நம்ம எல்லாம் கோல்கேட் போட்டு புதுசா போட்டு தேய்ச்சி எல்லாம் ஒழுங்கு கிடக்கும். எல்லாம் பிளாஸ்டிக் பல் போட்டுருக்கோம். நீங்க ஆலங்குச்சி வேப்பம் குச்சி போட்டு தேய்ச்சி பாருங்க, துர்நாற்றம் போயிடும், பல்லு உறுதியாக இருக்கும். ஒரு பக்கத்துல ரஜினி கூட அவ்வளவு குச்சி சாப்பிட்டு இருப்பாரு மீனா, அந்த அம்மா ஆமாங்குது. அந்த படம் நல்லா பார்த்துருக்கு. 6 வேலும் பல்லு குருதி. 4 2 சொல்லு குறின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாதாடியார்கள் சொன்னதும் திருக்குறள் என்கின்ற 2 வரி சொன்னதுதான், மாற்ற முடியாது. அவ்வளவு அற்புதமா இருக்கு. திருக்குறள் மேல ஒரு குறள் கிடைக்காது. ஒரு குறள் சொல்றேன் பாருங்க, கற்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க, கற்க யாரும் கை தூக்க, எந்திரியா சீக்கிரம் எந்திரி. வேற சொல்லு. இப்பதான் பார்த்தேன், இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒரு பியூட்டி பாருங்க. நம்ம தமிழ் படிக்க தெரியாதுன்னா பரவாயில்ல, இனிமேல் படிக்க ஆரம்பிச்சுங்க. பிகாஸ் ஐ எம் நாட் ஃப்ரம் தமிழ் ஸ்கூல். நான் நெகிரி சிம்லாங்க கேஜி ஸ்கூல்ல படிச்சவன், ஆங்கிலம் படிச்சவன். எனக்கு தமிழ் தெரியாது. ஆனா இப்ப நான் போகாத தமிழ் பள்ளிக்கூடமே கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும், அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கேளுங்க.